ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா போன்ல ஒரு ஃபேஸ் ஆப்னு வைக்க சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:15 வரைக்கும் எங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 8:16க்கு போனோம்னா எங்களுக்கு அது ஒரு ஆரஞ்சு அலர்ட் மாதிரி காமிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டு அப்படின்னு வந்துடுது. ஆனா நாங்க காலையில 8 o'clock உள்ள போறவங்க ஈவினிங் 4 o'clock தான் வெளியில வர்றோம். அதுல இருந்து ஒரு 6 to 7 hours நாங்க வேலை பாக்குறோம். நாங்க லேபர் வார்டில் வேலை. வணக்கம் மக்களே, இந்த சிஸ்டர் பேசுகிறது பார்த்தீங்களா? இவங்களோட ஃபுல் வீடியோ இன்ஸ்டால எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இவங்க பேசுகிறது சுத்தமாக நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. நானும் ஒரு நர்ஸு தாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்கிறாங்க மொபைலில் இது பண்ணிவிட்டு நம்ம இன் பண்ணணும் அப்படின்னு. இது இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்திருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் முன்னாடியில இருந்தே ப்ரைவேட் செட்டிங்ஸில் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு பஞ்சிங் சிஸ்டம் தான். இதில் தப்பு சொல்கிறதுக்கே முடியாது. இப்போ தான் சொல்லப்போனால் கவர்மெண்ட் உண்மையாமே செயல்படுதுன்னா இப்போ தான் செயல்படுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சிஸ்டம் எல்லாம் சேலரி கட்டிங் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. நான் ஒரு நர்ஸாகவே இருந்து சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இல்லை, பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறது, இது பண்ணுறது, சும்மா எல்லாத்துக்குமே லஞ்சம், ஒரு ஸ்ட்ரக்சர் இது பண்ணுறதுக்கு, ஒரு வீல் சேரு தள்ளுறதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு பெட்ஷீட் ஒழுங்காக சேஞ்ச் பண்ணுறதில்ல, பாத்ரூம்ஸு டாய்லெட்ஸு ஒன்றுமே க்ளீன் பண்ணுறதில்ல. அப்புறம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரூடாக பேசுகிறது. நான் பார்த்துருக்குறேன். ப்ரெஸ்கிரிப்ஷனுக்கு அண்டரில் நம்ம மணி வச்சு கொடுத்தா தான் ஸ்டெத்து வச்சே பார்ப்பாங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் அண்டரில் மணி வச்சு கொடுத்தா தான் கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்புறம் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா உள்ளே போனாங்கன்னா டாக்டர் ஒரு மெடிசன் எழுதுவாங்க, ஆனால் இவங்க கொடுக்குறது ஒரு மெடிசனாக இருக்கும். ஏன்னா மற்ற மெடிசின்ஸ் நல்ல நல்ல மெடிசின்ஸை இவங்க எடுத்துகிட்டு பிளாக்கில் சேல் பண்ணுவாங்க. இது எப்போ நான் பார்த்தேன்னா, நான் படிக்கிற டைமில் நான் போஸ்டிங் போகும்போது பார்த்துருக்கேன். திஸ் இஸ் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு. நான் பார்த்தது இந்தியாவில் நான் இது பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் செட்டிங்ஸில் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இப்போ ஒரு சிஸ்டம் வந்ததுக்கு இவ்வளோ கொதிக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறீங்க, அது ஓகே, கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஓட்டி கேட்கலாம், இல்லை வேறு எது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நான் லேட்டாக வருவேன், இந்த பஞ்சிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, இது எங்களுக்கு சேலரி கட் ஆகுது, அது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒரு புதிய அரசியல் வந்திருக்குது, மாற்றம் வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கீப் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் கவர்மெண்ட் செட்டிங்ஸில் எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் அவங்களுக்கு மணி சம்பாதிக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணும்னு ஸ்டாஃபை ரொம்ப இது பண்ணிவிட்டு அவங்கள அந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் செட்டிங்ஸில் யாருமே கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் செக்கிங் போக மாட்டேங்கிறாங்க. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் யாரும் செக்கிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ஸை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்ஸ் அங்கே தான் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. பட் ஒர்க் லோடு, பொலிட்டிக்ஸு எல்லாமே இருக்கும். ஆனால் பேஷண்ட்ஸ் கிட்ட நல்ல விதமாக நம்ம இது பண்ணணும், எல்லாமே அவங்கள நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் இதில் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்கள நான் குத்தம் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அண்டு மெடிக்கல் சிஸ்டம், இந்த அடிப்படை தேவைகள் நல்லதாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல கவர்மெண்ட்டு, நல்ல அரசியலுங்கிறதோட ஒரு ப்ரூஃப் தான் இது. மாற்றம் வரட்டும், நல்லதே நடக்கட்டும். இது என்னோட மனசில் தோணின ஒரு சின்ன பதிவு. அந்த பதிவை உங்ககிட்ட சேர்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அதுதான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன்.